நலங்காக்கும் ஸ்டாலின் முகாமானது நம்முடைய ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பனவடி பேரூராட்சி திருஇருதய மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெறுகிறது. இது இந்த மாவட்டத்தினுடைய 15வது முகாமாகும். சிறப்பாக வருகின்றவர்களுக்கு முழு பரிசோதனை செய்து அவர்களுக்கு ஒரு ஃபைலும் கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதன் பின்பு அவர்கள் உலகின் எந்த பகுதியில் இருந்து அவர்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியான பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் கையில் இருக்கின்ற இந்த ஃபைல் நம்பரை பார்த்தாலே ஆன்லைன்லே அவங்களுடைய உடல் கூறுகள் என்ன நிலையில் இருக்குது என்பது தெரியும். மேல் சிகிச்சைக்கு மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறுகின்ற திசைநிலை, கூடங்குளம், வள்ளியூர், பனகுடி உட்பட எல்லா முகாம்களிலுமே 3000க்கு குறையான பேர் வந்து பரிசோதனை செய்து கொண்டு, இது தனியார் மருத்துவமனையிலோ வேறு எங்கும் சென்றால் 3000 முதல் 10,000 ரூபாய் வரை செலவு வரும். ₹1 கூட செலவு இல்லாமல் காலை முதல் மாலை வரை அவர்களுக்கு சிற்றுண்டி, டீ, காஃபி, மதிய உணவு எல்லாம் கொடுத்து இந்த சிகிச்சையும் அளிப்பது பெருமையாக இருக்குது. எல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வராங்க. நன்றி. உலகத்துக்கு, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தேர்தல் வியூக வகுப்பாளர்னு கருதப்பட்டவர் பிரசாந்த் கிஷோர். அவரோட ஜன் சுராஜ் கட்சி வந்து பீகார் எலெக்ஷன்ல ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறல. அவரை தமிழ்நாட்டில் இருக்க சில கட்சிகள், குறிப்பா தமிழக வெற்றி கழகம்லாம் கன்சல்டண்டா வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? கூட திமுக வச்சிருந்தாங்க. அவர் பேரே கன்சல்டன்ட் சொல்லிட்டு அவ்வளவுதானே. அதை பார்த்து விவரம் சொல்லுவாரு. அது ஃபீல்டுக்குள்ள போறதுக்கு அவருக்கு தெரியாது. அதனால அதை பற்றி வந்து யார் வேணாலும் மக்கள் ஆதரவுக்கும் கன்சல்டன்சிக்கும் வித்தியாசம் இருக்குதான் நினைக்கிறேன். இல்ல, அவரு ஒரு யோசனை சொல்ற ஆளு தானே. அவரு யோசனை அவர் ஊர்ல செல்லு இல்லை, அவ்வளவுதான். நம்ம என்ன சொல்றோம்? பீகார் தேர்தல் மூலமா தேர்தல் ஆணையம் தரம் சார்ந்திருக்கு. உண்மையை யார் வேணாலும் சொல்லலாமே, தப்பு இல்லையா? நல்லது தானே. பாஜக ஒரு அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல போட்டுருக்காங்க. அதாவது வாரிசு அரசியலை இந்திய மக்கள் நேற்று போட்டு நிறுத்தியாலும் இன்னைக்கு வந்து அடுத்த உதயநிதி ட்ராக் பண்ணி போட்டுருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? அது எல்லாருக்கும் போடுறதுக்கு, நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு போடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. போடுறதுக்கு முன்னால அவங்கள யோசிக்கணும். அமித்ஷா என்ன இருக்காரு, இப்போ அவர் மகன் என்னவா இருந்தாரு, அதே போல நம்முடைய ராணுவ மந்திரி என்னவா இருக்காரு, அவர் மகன் என்னவா இருக்காரு. அதெல்லாம் 287 பேர் வாரிசு வச்சிருக்காங்க. 287 பேர் வாரிசு வச்சுக்கிட்டு ஒரு வாரிசு வச்சிருக்க கையை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி.